இப்போ இந்த வழக்குக்கு நீதி கிடைக்க வேண்டும், ரித்தன்யாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நியாயமாக எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து நடுத்தர டாக்டர்ஸ் டெல்லியிலிருந்து இங்கே வந்து ஆய்வு செய்து இவர்களை கேள்விகளால் கேட்டு சிறப்பான ஒரு ரிப்போர்ட்டை அவர்கள் பதிவிட வேண்டும். மூன்றாவது, அந்த பதிவிடப்பட்ட அவருடைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் யாருக்கெல்லாம் போச்சு, இவன் கவின்குமார் அவங்க ஃபோன்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து லேப் ரிப்போர்ட் காமிச்சு அங்கே இருக்கக்கூடிய தேவையான அந்த ஃபொரன்சிக்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர்ஸ்லேருந்து யார் யாருக்கு போயிருக்கு என்கின்ற திட்டவட்ட அறிக்கையை அவர்கள் பெற வேண்டும். மேலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் இந்த 6 மாத காலத்துக்குள்ளாரவே எப்படியெல்லாம் போயிருக்குது, எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு என்கின்ற ஒரு குறிப்பையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு கவின்குமாரும் அவர் குடும்பத்தினரும் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாக வரும். பண முதலைகள் பணத்தின் பேரால் ஒரு இளம் பெண்ணை குறிவைத்து அவளை துன்புறுத்தி கொன்றுவிட்டு, இது வந்து மோடஸ் ஆப்பரண்டி என்று சொல்வார்கள். இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு பெண்ணை வந்து நாசம் செய்துவிட்டு அடுத்து நின்று செல்லக்கூடிய